ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் முதல் சபைகள் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி எழுதி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு சின்ன முயற்சியை தேவன் உரிமையாக கிடைக்க பண்ணினார். இந்த நாளில் கூட நாம் ஒருமித்து ஆராதிக்கிறத எங்கள் வீடுகளிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சேர்ந்து ஆராதிக்கிறது நம்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தேவன் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து நம் மத்தியில் இருந்த ஆசீர்வாதங்கள் சுருக்கமாக ஜெபிக்கும்படி அனுமதிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரின் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே திருச்சபைகள் அழைக்கப்பட்டிருக்கின்ற காலகட்டங்களிலும் திருச்சபைகள் அவை சுதந்திரம் ஒன்றாய் கூடி ஆராதிக்கும்படி இந்த வாய்ப்பை, இந்த முயற்சியை தேவனுடைய கிருபையினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் வீடுகளிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேதாந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சற்று சுருக்கமான நிலையிலே அவன் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் முடிப்போம். நீங்கள் தயவாக நீங்கள் கவனமாய் அவன் ஒரு கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 5வது 6வது வசனத்தில் சில வார்த்தைகளை ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யோசுவா கொடுக்கிற வாக்குத்தத்தம். மோசே 6 லட்சம் புருஷர்களை கொண்டதான ஒரு பெருங்கூட்டத்தை அவனால் நடத்த முடியாதபடி கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டு வரும் பொழுது அவன் மரணம் அடைகிறான். அடுத்த தலைமுறைகளை நடத்த வேண்டிய யோசுவா திகைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த கொரோனாவினாலே அநேக குடும்பங்கள், அநேக வாலிப பிள்ளைகள், அநேக திக்கற்ற பிள்ளைகள் திகைத்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களில் அடுத்த கட்ட வேலை நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த நகர்வு என்ன என்று அவன் கலங்கிக் கொண்டிருந்த பொழுது அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்ய சொல்லி சொன்னான். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ செய்ய வேண்டிய வேலை, நீ தைரியமாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், தைரியமாயிரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவப்பிள்ளைகள், மரணத்தின் அருகிலே நின்று கொண்டிருக்கிறோம். அவை ஆங்காங்கே மரண ஓரங்கள், ஆங்காங்கே வேதனைகள், உலக நாடுகள், அவன் இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் நமக்கு விரோதமாய் சதி செய்து கொண்டிருக்கிற காலகட்டங்கள், இந்த வியாதியை பரவி கொண்டிருக்கிற காலகட்டங்கள், அவன் தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் அவன் எனக்குள்ளாக ஏவப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து யோசுவாவை நடத்தி கொண்டிருக்கிற அந்த பாதையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராய தேவன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 1500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. 3500 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த பாதைகள், சத்துருக்கள் மத்தியிலும், வியாதிகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், முறுமுறுப்புகள் மத்தியிலும் யோசுவாவை தலைமையாய் கொண்டு கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை நடத்தும்படி, உங்களுடைய அவன் சுதந்திர வேலை ஸ்தலங்கள் எல்லா தேவைகளை நடத்தும்படி கர்த்தர் இதன் மூலமாய் உங்களையும் உன்னையும் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை திடப்படுத்த இருக்கிறார். அந்த பகுதியை எடுத்து வாசிங்கள். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன அந்த தொடர்ந்து இருக்கிற பகுதி 7வது வசனம். ஆண்டவர் சொன்னார், நீ பலகொண்டு திடமனதாயிரு, ஆனால்
திருச்சபை மக்களை நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வேதாகமத்தின் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதால் அதை சொல்லி மீண்டுமாக கர்த்தர் 9வது வசனத்தில் சொல்கிறார், கலங்காதே, திகையாதே. ஆமென். இந்த நியாயப்பிரமாணங்களை வாசித்தால் போதுமா? அதை கடைபிடித்தால் போதுமா? போதும். அப்படி நீ செய்யும் பொழுது கர்த்தர் மீண்டும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீ எதை குறித்தும் கலங்காதே. அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை நோக்கி கவனிக்கும்படி சொன்னார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, சேர்ப்பதுமில்லை, அவைகளை பரமபிதா போஷித்து வருகிறார். இந்த காலகட்டங்களிலும் ஆமென், அநேக திக்கற்ற மக்களை போஷிக்கும்படி தேவன் அநேக மக்களை தேடிக் கொண்டிருக்கிறார். உங்களை என்னை விசேஷ மன்னாவினாரை கர்த்தர் போஷித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமத்திலே செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட சில பகுதிகளிலே ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கொடுக்கப்பட்ட சில காரியங்களை குறித்து பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் யோசுவா தன் ஜனங்களுக்கு சொன்னதான வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த தேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டு ஆசையோடு இருந்தபொழுது அவை சோத்திரம் யோர்தான் நதி கரை புரண்டு ஓடியது. பிள்ளைகளை கரை சேர்த்திடலாம், பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், ஆளாக்கலாம், வீடை கட்டிவிடலாம், கடனை அடைத்து விடலாம் என்று அவை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நாம் மும்மரமாய் ஓடி சந்தோஷத்தோடு ஓடிக்கொண்டிருந்த பொழுது தடைகள் கரை புரண்டு ஓடி வருகிறது. இன்றைக்கு இந்த பிரச்சனைகள், இந்த கொரோனாவின் வியாதி பிரச்சனைகள் பெருகிக் கொண்டு வருகிறது. அநேக குடும்பங்களிலே வியாதிகள், விளைவிடங்கள், பொருளாதார கஷ்டங்கள். இந்த நாட்களிலே என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் தெளிவாய் சொன்னார், தேவ ஜனமே, உங்கள் குடும்பத்தையும் நீங்களும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள்ளே உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை தினத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் பரிசுத்தம், நீங்கள் தான் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் வீட்டிலே தங்க வேண்டும் என்றால், அது வளர வேண்டும், பெருக வேண்டும் என்றால், அது ஆசீர்வாதம் கலைஞ்சு நிரம்ப வேண்டும் என்றால் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அந்த அற்புதம், ஆச்சரியம் நம் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சி நின்றவர்கள் ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுத்தார். ஊழியக்காரர்கள் அந்த தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு போகும் பொழுது யோர்தான் நதி கரை புரண்டு ஓடி வந்த யோர்தான் நதி அப்படியே நின்று போனது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தொடர வேண்டிய அவன் விஷயத்தில் முன்னேற வேண்டிய, உயர வேண்டிய, வளர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடையாக இருக்கிற தடைகள் நீங்கி அவன் விஷயத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடந்து போனார்கள். இந்த வியாதி கொரோனாவின் காலங்களையும் கடந்து சென்று ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, இந்த பிரச்சனைகளை கடந்து சென்று ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உங்களுக்கு எனக்கும் தேவன் கிருபை செய்வார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, அமர்ந்திருந்து தேவனை அவன் அறிந்து கொள்ள, உங்களை ஆராய்ந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள. 2வதாக நாம் பார்க்கலாம். 6வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய ஜனங்களே வந்து விட்டார்கள். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எரிக்கப்பட்டவர்களை உள்ளே வந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அலங்கம் கூட்டப்பட்டு விட்டது. இந்த அலங்கத்திற்கு மேலே ஏறி போக முடியாது, அங்கே பூட்டப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது தெளிவாக, வெளியே போகவும் முடியவில்லை, வெளியிருந்து உள்ளே வரவும் முடியவில்லை. நம்முடைய சொந்தங்கள், உறவுகள் வெளிநாடுகளிலிருந்து உள்ளே வரவும் முடியவில்லை. இங்கிருந்து பக்கத்து ஊரில் இருக்கிற, பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய சொந்தங்களை, வியாதிகள் இருக்கிறவர்களை பார்க்கவும் முடியவில்லை, கடைகளுக்கு போக முடியவில்லை, மருந்து வாங்குவதற்கு கூட போக முடியாதபடி கலங்கி கொண்டிருக்கிறார். வெளியே போக முடியவில்லை,
உள்ளேயும் வரவும் முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் கூட்டப்பட்ட இன்றைக்கு அவன் லாக்டவுன் போடப்பட்ட இந்த காலகட்டத்தில் அவன் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு அவன் மருத்துவமனைக்கு போக அவன் வாகனங்கள் இல்லை, மருந்து செலவுகளுக்கு பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. கர்த்தர் செய்ய சொன்ன வார்த்தைகளை நாம் கவனிப்போமாக. 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமென். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆமென், 7 முறை அவன் சுற்றி வர வேண்டும், 6 முறையும் அமைதியாய் சுற்றி வர வேண்டும், 7வது முறை எல்லாரும் சேர்ந்து எக்காலம் ஊதுவது, எல்லாரும் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று அவன் திட்டமாக ஒரு சட்டத்திட்டத்தை அவன் ஆண்டவர் மூலமாக ஏற்றப்பட்ட சட்டத்திட்டத்தை யோசுவா சொன்னார். இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஊரடங்கு காலங்களிலே நீங்கள் கவனமாக அவன் ஆண்டுடைய அவன் கிருபையினாலே இந்த அரசாங்கம் நல்ல ஒரு அரசாங்கத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் சோத்திரம். நீங்கள் வெளியே தேவையானதற்கு தவிர வெளியே சுற்ற வேண்டாம், வெளியே போக வேண்டாம். அவன் கர்த்தருக்கு ஆர்ப்பரிப்பு நாளை என்று கொடுத்திருக்கிறார். 6 நாட்கள் அமைதியாக சுற்றி வாருங்கள், அமைதியாயிருங்கள். 7வது நாள் அவன் எக்காலம் ஊதும்போது நாம் ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லும் பொழுது தடைகள், பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் என்று கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். ஆம் தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள், அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள், அதை நம்பினார்கள். ஆமென். அதிலே உற்சாகமாக இருந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள். ஆமென். 7வது நாள் 7வது முறை சுற்றி எக்காலம் ஊதும்போது ஆமென் எல்லாரும் ஆர்ப்பரிப்போம் என்று ஆர்ப்பரித்த பொழுது ஆமென் 16வது 20வது வசனம் பார்க்கும் பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. இந்த லாக்டவுன் பிரச்சனைகள் தேசத்தில் அது விலகும், பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கும், தொழிற்சாலைகள், வேலையில்லாத சூழ்நிலைகள், பொருளாதார கஷ்டங்கள், ஆமென் சோத்திரம். வெளிநாட்டிலிருந்து நம்முடைய பிள்ளை இங்கு வர முடியவில்லை, இங்கிருந்து வெளிநாடு வேலைக்கு செல்ல முடியவில்லை, எல்லா பூட்டப்பட்ட வாசலையும் கர்த்தர் திறக்கவர் போதுமானவராக நாம் ஆமென் கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 2 நாளாகவும் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது அதிகாரத்திலே அங்கே யோசுவா அவன் தன் ஜனங்களுக்கு முன்பாக, யுத்த வீரர்களுக்கு முன்பாக துதிக்கிற மக்களை வைத்தான். அல்லேலூயா. அவன் பாடி துதிக்க தொடங்கிய பொழுது சத்துருக்கள் தடைகள் வெற்றிட்டு விழுந்து போனது. அந்த எரிக்கப்பட்டனம் உடைந்து நொறுங்கி இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமென். கடுமையாய் உழைத்து வேலை செய்து முன்னேற வேண்டும் என்று பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்க தெய்வ ஜனமே, ஆமென், அந்த வேலைக்கும் தடை, அந்த உழைப்புக்கும் தடை, முன்னேற்றத்துக்கும் தடை. ஆமென். கர்த்தரை ஆராதிங்கள், கர்த்தரை துதியுங்கள், தடைகளை விலக்கி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உங்களுக்கு எனக்கு பெருமை செய்வார். அல்லேலூயா. 3வது நாம் பார்க்கலாம் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை 7வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே தேவன் ஒவ்வொரு பட்டணத்தையும் சத்துருக்களை முறியடித்து தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆயி என்கிற ஒரு பட்டணத்துக்கு எதிராக தேவனுடைய ஜனங்கள் யுத்தம் செய்ய போகும் பொழுது தேவன் இதுவரை கூட தான் இருக்கிறார், தன் ஜனங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல. கர்த்தரை யுத்தம் செய்து வெற்றியை தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கு தோல்வி, ஆனால் இங்கு மரணம். ஏன் இது மரண செய்திகள்? ஏன் அங்கே யோசுவா தேவனுடைய சமூகத்திலே கதறுகிறது? ஏன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. ஒரு மனிதன் கீழ்ப்படியாதனாலே அங்கே மரணங்கள், தோல்விகள், அவமானங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கூக்குரல்கள். ஆண்டவர் எரிக்கப்பட்டது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம். அந்த சாபத்திலான காரியத்திலே ஒன்றையும் எடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அங்கே ஆகான் என்கிற ஒரு மனிதன் 20வது வசனத்திலே பார்க்கலாம். அவருக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் தான் தவறு செய்துவிட்டேன், நான் தான் பாவம் செய்துவிட்டேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்லப்படுது. யோசுவாவின் மூலமாக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த பாவத்தின் மரணத்தின் கிரிகளை, அந்த பாவத்தின் கிரிகளை அழித்த பொழுது ஆமென் சோத்திரம். 26வது வசனம் சொல்கிறது, ஆகான் மடிந்த பின்பு கர்த்தர் தமது கோபத்தின் விக்கிரகத்தை விட்டு மனம் மாறினார். அப்ப தேவனுடைய கோபம் இருக்கு.
என் ஜனங்கள் தவறு செய்கிறார்கள் என்கிற உடனே இதுவரை வெற்றி பெற்று கொண்டிருந்த தெய்வம் அங்கே தோல்வியை கொடுக்கிறார், அங்கே மரண செய்தியை கொடுக்கிறார், மரணத்தின் அழுகை தூக்கங்களை காணப்படுகிறார், கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் அந்த மரணத்திற்கு சோதரம் அடித்தளமான காரியத்தை என்ன என்று தெரிந்து கொண்டு அதை அவர் நீக்கிய பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகம் இன்றைக்கு தேவனுடைய உக்கிரகம் 10,000 20,000 25 30 33,000 கொண்டு வந்திருக்கிறது. விக்கிரக தேசத்தின் ஆராதனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த விக்கிரக கிரிகள் நீங்க வேண்டுமென்றால் நீங்களும் நானும் ஜெபித்தால் தான் அதற்கு மாற்றம் உண்டாகும். யோசுவா தன் ஜனங்களை குறிப்பிட்டு அதை தெளிவுபடுத்தினார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை விட்டு விடுகிறவன் இறக்கப்படுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை விட்டு விடணும். நீங்கள் நான் அந்த பாவ கிரிகளுக்கு சாபக்கேடான கிரிகளோட இணையப்படும். இந்த யோசுவா தான் ஜனங்களுக்கு கடைசி 24வது அதிகாரங்களிலே சொல்லும் பொழுது அந்த உலகத்திற்கு சம்பந்தமான அந்த ஜனங்களோட சம்பந்தம் கிடக்காதீங்க, அந்த சாபக்கேடான காரியத்திலே இணையாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க என்று சொல்லும் பொழுது அவர் கீழ்ப்படிந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த ஆகான் செய்த தவறினாலே அங்கே அழுகை. ஆனால் ஆகான் மடிந்த பின்பு கர்த்தர் தன் உக்கிர கோபத்தை விட்டு அவர் மனமாறினார். நடந்தது என்ன? மீண்டும் ஆயப்பட்டது நேராய் போ, அந்த யுத்தம் உன்னுடையது என்னுடையது என்று அந்த ஆயப்பட்டத்தின் ஆசீர்வாதங்களை வெகுவாய் விசுவாசம் தெரிந்து கொண்டார். ஆம் தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத சாபத்திலான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அங்கே அழுகை இருக்கும், அங்கே மரண சத்தங்கள் இருக்கும், அங்கே தோல்விகள் இருக்கும். ஆனால் அவன் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு அவன் சோத்திர வேதனைகள் வியாதிகள் நம்ம வாழ்க்கையில வறுமையில் வரும்பொழுது அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாம் என்ன தவறு செய்தோம், எதனால் இது காரியம் என்று அறிந்து அவர்கள் யோசித்து அந்த தவறை எடுத்துக்கொள்ளும் பொழுது தன் பாவத்தை விட்டு விலகுபடுது, அந்த இறக்கம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, தொடர்ந்து ஒரு பகுதியை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பாருங்கள், 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் இங்கே அநேக ராஜாக்கள் யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண புறப்பட்டு வருகிறார்கள். கடற்கரை மண்டலத்திலான ஜனங்கள் இப்பொழுது அவன் சேர்க்கிற அந்த யுத்த தர்மத்தின்படி சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் வரைதான் யுத்தம் பண்ண வேண்டும். சூரியன் அஸ்தமிக்கப்பட்ட பின்பு யுத்தம் நடக்கக்கூடாது. அடுத்த நாள் தான் யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மும்முரமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்துருக்களை நாளையே யுத்தம் பண்ண வேண்டாம், இன்றைக்கே இவர்களை அழித்து கட்ட வேண்டும் என்று ஆண்டவரே, சூரியனே நீ தரித்து நில் என்று சொல்லப்படுது. சூரியனை சுற்றிதான் சந்திரன் வந்து கொண்டிருக்கிறது. சூரியன் நின்றவுடனே சந்திரனும் நின்று விட்டது. சூரியனும் சந்திரனும் இந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நின்றதுனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மும்முரமாக சத்துருக்களை வெட்டி அவன் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள், முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண மனிதன் சொன்ன வார்த்தைக்கு சூரியனும் சந்திரனும் நிற்கிற அதிசயத்தை தேவன் நிகழ்த்தி காட்டினார். ஆம் தேவ பிள்ளைகளை, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் அவன் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, அவன் செங்கடலை 2ஆய் பிளந்தது போல, வானத்தில் மன்னாவை திறந்தது போல, அவன் மோசையோடு இருந்து நடக்கிறது போல நான் உன்னோடு இருந்து அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன தேவன் அவன் சொல்கிறான். மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இந்த ஜனங்களிடத்தில் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண அதே தேவன் இத்தனை ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக அவன் வார்த்தைகளுக்கு சூரியன் இருக்கிறது என்று ஜனங்கள் இவனை மேன்மைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். ஆம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் போராட்டங்களில், வியாதியின் போராட்டங்களில், வறுமை என்கிற, பொருளாதாரம் என்கிற, ஜனங்கள் பொறாமை என்கிற இந்த உலகத்தில் போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, கர்த்தர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்து உன்னை அற்பமாய் உன்னை ஏளனமாய் உதாசீனப்படுத்தின இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணின அதே தேவன் அற்புதங்களை இவன் வார்த்தைகளுக்கு செய்கிறார். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கனப்படுத்துவார்.
நீங்கள் ஜெபிக்கிற வார்த்தைகள் கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரை சபிப்பீர்களோ அவரை சபிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நினைவு இருக்கிறது. யாரையும் சபிக்க வேண்டாம், அவை நாம் ஆசீர்வதிப்போம், கர்த்தருக்கு நாம் ஜெபிப்போம். ஆம் தேவ பிள்ளைகளே, அவை சோத்திரம். யோசுவா 24:15 வசனத்திலே ஆமென், யோசுவாவின் தலைமுறைகள் அவனுடைய காலங்கள் முடிகிற காலகட்டங்களில் ஜனங்களை கூப்பிட்டான். ஆமென், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தரை மட்டுமே சேவியுங்கள், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். உடனே ஜனங்கள் நாங்களும் அப்படியே சேவிப்போம். இல்லை இல்லை, நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள். அநேகர் அலட்சியப்படுத்துகிறார்கள், அவனுடைய ஆண்டுடைய வார்த்தையை அலட்சியமாய் பார்க்கிறார்கள், ஏனதனமாய் பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு கடமைக்கு செய்கிறோம், ஏதோ ஒரு தேவைக்கு இயேசு, நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள் என்று அவன் நேரடியாக சொல்லப்படுது. அவை அந்த ஜனங்கள் சொன்னார்கள் 21வது வசனத்திலே, அப்படி யோசுவா அப்படி சொல்லாது, உம்மை போல நாங்களும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிக்கும் என்று தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை பிடித்துக் கொண்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, அவை சோத்திரம். கர்த்தர் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை சொல்கிறார். உனக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காவே போகும் என்று சொல்கிறார். நமக்கு எதிராக இருக்கிற யுத்தம் நம்முடையது, இது கர்த்தருடைய என்று சொல்கிறார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. யோசுவா கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். தேவஜனமே, வியாதினாலே அவை எதை குறித்தும் பயப்படாதீர்கள், கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். அவை சோதரர் ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் கொடுக்கிற அழுத்தமான வார்த்தை, நீங்கள் தைரியமாயிருங்கள். அவை பலமடை திடமடையாயிருங்கள். இந்த சோர்வு, அவிசுவாசம், பயம் நம்மை மூழ்கடித்து விடுகிறது. கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்ல. நீ பயப்படாதே, திகையாதே, என் நீதி வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால இதனாலே நீங்கள் தைரியமாறுங்க, விழிப்பாயிருங்க, கவனமாயிருங்க. கர்த்தர் நம்மை கையை விடாதபடி பிடித்து விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பன் போல எங்களை சுமந்து தப்பிவித்து வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதங்களை கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தகப்பன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நல்ல பிதாவே, கொடுக்கப்பட்டது வார்த்தைகளை நாம் தியானிக்க உதவி செய்து அதை கேட்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் அனைவரும் அதுபடி நடக்கும். ஆண்டவரே, தேவனுடைய நியாய பிரமாணங்களில் நடக்க கவனமாக இருக்கிறீர்கள். ஆண்டவரே, எங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, சாபக்கேடான காரியங்களிலே நாங்கள் நுழைந்து விடாதபடி, ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலே நாங்கள் இணைந்து விடாதபடி கவனமாக இருக்கிறோம். கர்த்தரை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும், கர்த்தரை ஆராதிக்கும், கர்த்தரை துதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். தாவே, உங்களுடைய வார்த்தைகளை நம்பி அற்புதங்கள் அதிசயங்கள் காணப்படுவேன் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரே, அற்புத அதிசயங்களையும் எங்கள் பிள்ளைகள் காணப்படும். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் என்று இந்த லாக்டவுன் நாட்களிலே பிள்ளைகள் பின்வாங்கி போயிடாதபடி, ஆராதனை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்காதபடி ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஆராதனையை ஆண்டவரே ஒன்று கூடி கனப்படுத்தி மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதற்கு கடந்து கொள்ள முடியாதபடி மறுபடியும் யூடியூப்பில் கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, இதற்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே இறங்கபடியாச்சு இயேசுவின் நாமத்தில் நாம் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் முழுவலவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் சதாகாலங்களும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.